அன்பான நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மசக்கை வாந்தியை போக்க நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு சரி செய்யலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் கொத்தமல்லி மற்றும் புதினாவை நன்றாக இடித்து தனித்தனியாக சாறு எடுத்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கொத்தமல்லி சாறு தேவையான அளவு, புதினா சாறு தேவையான அளவு, சுக்குத்தூள் 10 கிராம், மிளகுத்தூள் 10 கிராம், ஜீரகத்தூள் 10 கிராம், தேவையான அளவு இந்துப்பு. அன்பான நேயர்களே, சுக்கு, மிளகு, ஜீரகம் இவை மூன்றும் ஒன்றாக சேர்த்து இடித்து தூள் செய்து வைத்துள்ளோம். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்யும் விதத்தை பார்க்கலாம். நாம் இடித்து தூள் செய்து வைத்துள்ள அந்த பொடியுடன் தேவையான அளவிற்கு இந்துப்பு சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு புதினா சாறு சேர்க்கவும். இதை போல தேவையான அளவிற்கு கொத்தமல்லி சாறு சேர்க்கவும். இப்பொழுது இந்த மருந்தை நன்றாக கலக்கவும். அதாவது இந்த மருந்தானது கட்டியான பதத்தில் இருக்குமாறு பார்த்து கொள்ளவும். இப்பொழுது இந்த மருந்தானது ஒரு கட்டியான பதத்தில் வந்துவிட்டது. இந்த மருந்தை சுண்டைக்காய் அளவிற்கு சிறிய உருண்டைகளாக தயார் செய்து கொள்ளவும். இந்த மருந்து தயாராகிவிட்டது. இந்த உருண்டைகளை வீட்டிற்குள்ளேயே நிழலில் உலர்த்தி நன்றாக காய வைத்து எடுத்து வைத்து கொள்ளவும். கர்ப்பிணி பெண்களுக்கு வாந்தி வரும்பொழுது இந்த உருண்டையை வாயில் வைத்து சுவைத்து கொண்டிருக்கும்பொழுது அந்த வாந்தியானது படிப்படியாக குறையும், பசியின்மையை போக்கும், நன்றாக பசி எடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் நன்றாக சாப்பிடும் பொழுது வயிற்றில் உள்ள சிசு ஆரோக்கியத்துடன். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் வெள்ளரி விதை. வெள்ளரி செடியின் அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. சிறு குழந்தைகளுக்கு தொண்டையில் சதை வளர்ச்சி இருக்கும். அதாவது அதிகமான ஐஸ்கிரீம் சாப்பிடுவது, அதிகமாக குளிர்பானங்களை குடிப்பது, இது போன்று செய்வதால் சிறு குழந்தைகளுக்கு தொண்டையில் சதை வளர்ச்சி ஏற்படும். இந்த சதை வளர்ச்சியை சரி செய்வதற்கு வெள்ளரி செடியின் இலைகளை பறித்து நெய் விட்டு வறுத்து காய வைத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு தினமும் காலையில் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு தேனில் குழைத்து உட்கொள்ளும் போது சிறு குழந்தைகளுக்கு அந்த சதை வளர்ச்சி படிப்படியாக குறையும். உள்ளங்கை உள்ளங்காலில் அதிக வியர்வை இருக்கும்போது வெள்ளரி இலையை எடுத்து நன்றாக காய வைத்து தூள் செய்து வைத்துக்கொண்டு அந்த தூளை உள்ளங்கை உள்ளங்காலில் தேய்த்து வரும்பொழுது உள்ளங்கை உள்ளங்காலில் அதிக வியர்வையானது படிப்படியாக குறையும். கோடை காலத்தில் உடல் அதிக உஷ்ணமாக இருக்கும். அந்த உஷ்ணத்தை போக்குவதற்கு இளம் பிஞ்சு, அதாவது வெள்ளரிக்காயின் இளம் பிஞ்சுகளை எடுத்து நன்றாக நறுக்கி உப்பு, மிளகு, ஜீரகம் இவற்றையெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடல் குளிர்ச்சி அடையும், உஷ்ணம் படிப்படியாக குறையும். வயிற்று உஷ்ணமாக இருக்கும்போது வாயில் அச்சிரம் வருவதற்கு வாய்ப்புண்டு. வயிறு குளிரும் போது வாய் அச்சிரம் படிப்படியாக குறையும். உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய தன்மை வெள்ளரி பிஞ்சுக்கு உண்டு. அதிக காய்ச்சல் ஏற்பட்டாலோ
அம்மை பாதிப்பு ஏற்பட்டாலோ உடல் நெருப்பு போல கொதிக்கும். அப்பொழுது நன்கு முற்றிய வெள்ளரி காய்களை எடுத்து கூட்டாகவோ பொரியலாகவோ சமைத்து சாப்பிடும்போது உடல் உஷ்ணம் படிப்படியாக குறையும். வியர்வை நன்றாக வெளியேறும். நாவறட்சி, அதிக தாகம் இருக்கும் பொழுது வெள்ளரி பழத்தை எடுத்து பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது நாவறட்சி, அதிக தாகம் இவற்றை சரி செய்யக்கூடியது. வெள்ளரி விதையானது தாது பலத்தை கொடுக்கக்கூடியது. ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, உயிரணுக்கள் பலவீனமாக இருத்தல் அல்லது விந்து நீர்த்து போதல் இது போன்ற பாதிப்புகள் இருந்தால் வெள்ளரி விதையை நன்றாக சுத்தம் செய்து காலையில் 1/4 தேக்கரண்டி அளவிற்கு நெய்யில் வறுத்து சாப்பிட்டு விட்டு நாட்டு பசும்பால் குடித்து வரும்போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, உயிரணுக்கள் பலவீனமாக இருத்தல், விந்து நீர்த்து போதல் இது போன்ற பாதிப்புகளை சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் நோயை சரி செய்யக்கூடியது. வெள்ளரி விதை 1/4 தேக்கரண்டி, நீர்முள்ளி விதை 1/4 தேக்கரண்டி இவற்றை நன்றாக சுத்தம் செய்து மோரில் அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோயை சரி செய்யும். அது மட்டுமல்லாமல் கருமுட்டை வளர்ச்சி அடையாமல் இருந்தால் கருமுட்டையை நன்றாக வளர்ச்சியடை வைப்பதற்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. பெண்களுக்கு ஹார்மோன் சுரப்பை சரி செய்து தாய்ப்பால் சுரப்பு நன்றாக சுரக்க வைப்பதற்கு வெள்ளரி விதை பயன்படுவதால் இங்கே வெள்ளரி விதையையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் அமுக்கரா கிழங்கு பொடி. அமுக்கரா செடியில் இலை, பட்டை, வேர், கிழங்கு அனைத்து பாகங்களுமே அதிக மருத்துவ பண்புகளை கொண்டுள்ளது. அமுக்கரா செடியின் இலையை நன்றாக அரைத்து கட்டி, வீக்கம் இவற்றின் மீது பூசி வரும்போது அந்த கட்டி வீக்கம் படிப்படியாக குறையும். வெட்டுக்காயங்கள் இருந்தால் அமுக்கரா இலையை தேன் விட்டு அரைத்து சிறிதளவு சூடேற்றி அந்த வெட்டுக்காயத்தின் மீது பற்று போடும்போது அந்த வெட்டுக்காயம் உடனடியாக ஆறும். படர்தாமரை, கரப்பான் இது போன்ற பாதிப்புகள் இருந்தால் அமுக்கரா மரத்தில் உள்ள இளம் பிஞ்சு காய்களை எடுத்து நன்றாக அரைத்து அந்த கரப்பான், சொறி, சிரங்கு, படர்தாமரை இவற்றின் மீது பூசி வரும்போது அந்த பாதிப்புகள் சரியாகும். ஒரு அழகான தோல் பகுதியை பெற முடியும். உடல் பலவீனம், உடல் அசதி இது போன்ற பாதிப்புகள் இருந்தால் அமுக்கரா கிழங்கை நாட்டு பசும்பாலில் வேக வைத்து சுத்தி செய்து வைத்து கொள்ள வேண்டும். தினசரி காலையில் 1/2 தேக்கரண்டி அளவிற்கு நாட்டு பசும்பாலில் கொதிக்க வைத்து தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கும். உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி, பலவீனம், பயம், மனப்பதற்றம் இது போல பாதிப்புகள் இருந்தால் நாட்டு அமுக்கரா கிழங்கு பொடி, தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி, கருடக்கிழங்கு பொடி இவற்றை சமநடையாக எடுத்து கலந்து வைத்துக்கொண்டு இந்த சூரணத்தை காலை மாலை 2 வேளையும் நாட்டு பசும்பாலில் வேக வைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி கிடைக்கும். பயம், பதற்றம் அனைத்தும் சரியாகும். நரம்பு தளர்ச்சி படிப்படியாக குறையும். தாய்மார்களுக்கு பால் சுரப்பு குறைவாக இருந்தால் அமுக்கரா கிழங்கு பொடியை பாலில் வேக வைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது ஹார்மோன் சுரப்பு நன்றாக இருக்கும். பால் சுரப்பு நன்றாக இருக்கும். அந்த தாய்ப்பாலில் அதிகமான ஊட்டச்சத்து கிடைப்பதற்கு அமுக்கரா கிழங்கு பொடி அதிக அளவில் பயன்படுவதால் நாம் அமுக்கரா கிழங்கு பொடியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி. தண்ணீர் விட்டான் கிழங்கு செடியின் இலைகளை பறித்து நன்றாக அரைத்து கட்டி, வீக்கம் இவற்றின் மீது பூசி வரும்போது அந்த கட்டி வீக்கத்தை படிப்படியாக குறைக்கக்கூடியது. தோல் பகுதியில் பாதிப்பு ஏதேனும் இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடியது. தண்ணீர் விட்டான் கிழங்கை எடுத்து இடித்து புழியும் போது சாறு வரும். அந்த சாறில் தண்ணீர் விட்டான் கிழங்கு சாறு 1 தேக்கரண்டி, 1 தேக்கரண்டி இஞ்சி சாறு, 1 தேக்கரண்டி தேன் இவற்றை ஒன்றாக கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது வயிற்று புண்களை ஆற்றும். உடலில் அதிகப்படியாக உள்ள உஷ்ணத்தை வெளியேற்றும்.